ஒருவேளை நீயே ஆரம்பிக்க போற சீட்டு சொல்றியோன்னு நினைச்சேன். அதனாலதான் கேட்டேன். நானா? நான் ஏன் ஆரம்பிக்க போறேன்? இருக்கிற வேலை போச்சுன்னா வருமானத்துக்கு வழி பண்ணி தானே ஆகணும். சக்திவேலுங்கிற ஒரு கிரிமினலுக்கு பொண்டாட்டியா இருக்கிறதுனால நீ இவ்வளவு பண்ணுவனா? அதே கிரிமினலுக்கு பிறந்தவனா என்னென்ன பண்ணுவேன்? ஏன் பெரியப்பாவை எப்படி வெளில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அவனை அவன் வீட்டுக்கு அனுப்புறதுதான் உனக்கும் நல்லது, உங்க குடும்பத்துக்கும் நல்லது. அவனை அடக்கி வைக்கலனா இது தினம் தினம் நடக்கும். இளவரசி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பந்தானா? சொன்னபடி கல்யாணம் நடந்திருந்தா என்ன தூக்கி எறிஞ்சிருப்பீங்கல்ல? மேடம், வீட்டில் சொல்லிட்டீங்களா? எதை சுப்பு? அதான் நேற்று சொன்னேனே, தீர்ப்பு சாதகமாக வரலன்னா கம்பெனி இழுத்து மூடிடுவாங்கன்னு. அதை கேட்டேன் மேடம். அவசரப்பட்டு சொல்லி எதுக்கு அவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும்? சொல்லித்தானே மேடம் ஆகணும். தீர்ப்பு சாதகமா வரலன்னா தானே. சாதகமா இருந்தா கம்பெனி மூட போறது இல்லைல்ல, அதுக்குள்ளே இதுக்கு அவசரப்பட்டு சொல்லணும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுங்களா மேடம்? இருக்கு சுப்பு. யாருக்காக இல்லைனாலும் சாருக்காக கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. யாரையும் ஏமாத்தணும்ன்ற மனசு இல்ல அவருக்கு. அவருக்காகவாத நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. அவர் நல்ல மனுஷனா இருக்கிறது தான் பெரிய தப்புன்னு படுது மேடம். அவர் மட்டும் இல்ல, நீங்க, நானு, எல்லாரும் தான் மேடம். நல்லவங்களா இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல சுப்பு. நாம நினைச்சா ஒரு நொடியில கெட்டவங்களாயிடலாம். ஆனா கெட்டவங்க நல்லவங்களா ஆறது அவ்வளவு சுலபம் இல்ல. அப்படியே இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் யாருமே அவனை நம்ப மாட்டாங்க. இப்படிலாம் சொல்லி கதா கலாச்சாரம் வேணா பண்ணலாம், காலத்தை ஓட்ட முடியாது மேடம். சார், குட் மார்னிங் சார். உட்காருமா, உட்காரு. நாலஞ்சு வருஷமா ஒரு கேஸ் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. தெரியும் சார். இவனுக்கே இப்பதான் தெரியுமா? இத்தனை வருஷமா இது ஏன் பிரச்சனை? நான் இதை எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். ஆனா இப்ப சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அந்த கேஸோட தீர்ப்பு வந்துருச்சுமா. தோத்துட்டோமா, மொத்தமும் போச்சு. இனி இந்த கம்பெனியை கூட என்னால நடத்த முடியாது. திரும்ப ஆரம்பிக்கலாம் சார். புது பிசினஸ் ஏதாவது நாங்க இருக்கோம். இனியும் உங்களை கஷ்டப்படுத்துறதுல நியாயமே இல்லை. இப்போதைக்கு எந்த பிசினஸும் பண்ற மனநிலைமையிலையும் நான் இல்ல. ஊருக்கே திரும்பி போகலான்னு இருக்கேன். சார், கொஞ்சம் யோசிங்க சார். நல்லா நான் யோசிச்சேன். உங்ககிட்ட நான் இதை எப்படி சொல்லுவேன்னு. நம்பிக்கையை கொள்றதுதான் பெரிய கொலை. அதை நான் செய்ய வேண்டியதா வந்துருச்சு. நீங்க வேணும்னே பண்ணலையே சார். வேணும்னு பண்ணலதான், ஆனா அந்த வேதனைக்கு நான் காரணமாயிட்டேனே. திரும்பவும் நாம வேலை தேடணும், நாம எதிர்பார்க்கிற மாதிரி கிடைக்கணும். இன்னும் எவ்வளவோ இருக்குமா. ஆனா போற இடத்துல எல்லாம் ஒரு நேர்மையான மனுஷன் கிட்டதான் நாங்க வேலை செஞ்சிருக்கோன்னு ஒரு மதிப்பு கிடைக்கும் பாருங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். நான் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீங்க எனக்கு ஆறுதல் சொல்றீங்க. அப்பா தவறிய கொஞ்ச நாள்லயே இந்த பிரச்சனை வேற. நீ எப்படி தாங்கிப்பேன்னு கவலையா இருந்ததுமா? அப்பா இறந்ததை தவிர பெரிய கவலை வேற எதுவுமே எனக்கு வரப்போறது இல்லை சார். எல்லாமே அதுக்கு கீழே தான். அதனால நான் தாங்கிக்குவேன் சார். என்ன, நான் படிச்ச படிப்புக்கு என்ன நீங்க கௌரவமா நடத்துனீங்க. நான் போற இடத்துல அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது, அவ்வளவுதான். உன் பெரிய தகுதி உன் படிப்பு இல்லம்மா, உன் நேர்மைதான். அதை தெரிஞ்சுக்க நேரமாகலாம், ஆனா தெரிஞ்சுக்கிட்டா உன்னை யாரும் விடவே மாட்டாங்கம்மா. நான் ஒருத்தர் சீட்டு கம்பெனியை மூடிட்டு போறதுனால ரிசர்வ் பேங்க் ஒன்னும் மூடிட்டு போறதில்ல, நாடு நசஞ்சிட போறதில்ல. வெளியில 1000 கம்பெனி இருக்கு. கொஞ்சம் முயற்சி பண்ணா ஏன் உங்க பேர்ல கூட ஒரு கம்பெனி இருக்கும். நீ நல்லா வருவேம்மா. இத்தனை வருஷத்துல என் கணக்கு எதுவும் தப்பானதில்ல. இந்த கேஸ் விஷயத்துல மட்டும் விட்டுட்டேன். கார்த்திகேயன் நல்ல மனுஷம்மா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கல்யாணத்தை முடிச்சு செட்டில் ஆகிற வழிய பாரு. அவர் உன்னை நல்லா பாத்துக்குவாரு. அதுக்காக வீட்டோடவே இருன்னு சொல்லல, உனக்கு சப்போர்ட் இருக்குன்னு தான் சொல்றேன். உன் சம்பளம் இதுல இருக்கு. சீட் எடுத்தவங்களுக்கெல்லாம் செட்டில் பண்ணணும். உனக்கு தர என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதம்மா. வாங்கிக்கம்மா, வாங்கிக்க. என்னதான் எனக்கு ஆறுதல் சொன்னாலும் வேலை போச்சுன்ற வழி எனக்கு புரியுதுமா.
இந்த கண்ணீர் வேணா என் கஷ்டத்தை நினைச்சு வந்திருக்கலாம். ஆனா உள்ள கலங்கினது உங்களுக்கு அதான் சார். சின்ன குழந்தைக்கு கையை பிடிச்சு சொல்லி கொடுக்கற மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஒரு கம்பெனி நடத்த, கஸ்டமர் டீல், நீங்களே சொன்ன மாதிரி ஒரு சொந்த கம்பெனி நடத்துற அளவுக்கு எங்களுக்கு தகுதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. நீங்க முதலாளி மட்டும் இல்ல, எங்களுக்கு ஒரு குரு. அதனாலதான் உங்களை பிரியும் போது நிறைய பேர் பிரியிற வேதனை வருது. வெளியில 1000 வேலை கிடைக்கலாம், லட்சமா சம்பாதிக்கலாம். ஆனா உங்களை மாதிரி ஒரு ஆள் கிடைப்பாங்களா சார்? என்னம்மா இதெல்லாம்? கைய கீழே போடுமா. இந்த வச்சுக்க. சார், நானும் உங்க கூடயே வந்துட்டுமா சார்? உனக்கும் குடும்பம் இருக்கு. என்ன வேலை செஞ்சாலும் உழைச்சு முன்னேறு. அதுதான் எனக்கும் பெருமை. புரியுதா? ஆ. இளவரசி, கணக்குப்படி இன்னையோட உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. நீ நாளைக்கு சீட்ல சேர்ந்தவங்களுக்கெல்லாம் பைசல் பண்ண வேண்டியிருக்கும். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வந்து ஹெல்ப் பண்ணினா நல்லா இருக்கும். வர முடியுமாமா? என்ன சார், கண்டிப்பா வரேன் சார். சரிம்மா, கணக்கெல்லாம் முடிச்சு வையே. நாளைக்கு வந்து நான் பார்க்குறேன். சரி சார். வரம்மா. வரப்பா. வாங்க சார். ஏப்பா ராத்திரி பூரா வரல? வர முடியல. என்னப்பா? பார்வதி, நல்ல பதில். எதுக்கடி தேவையில்லாம வாயை கொடுத்து நீயே உன்னை கெடுத்துக்கிற? அதுக்காக கேட்காம விட்டுற முடியுமா? பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பெத்தவ தானே பாத்துக்கணும். நீ வெறுமனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அவனை எதுவுமே கேட்க முடியாது. தள்ளுங்க. என்னடா அது? இப்ப நான் என்ன சொல்லிவிட்டேன்? ராத்திரி பூரா நீ வருவன்னு நான் தூங்காம காத்துட்டு இருந்தேன்ப்பா. எதுக்கு காத்துக்கிட்டு இருந்தீங்க? என்னப்பா இப்படி பேசுற? என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயம் இருக்காதா? என்ன பயம்? நானும் உங்க சம்பந்தி மாதிரி என்ன பொட்டுன்னு போயிடுவா போறேன். ஐயோ, அப்படி எல்லாம் பேசாதப்பா. இதுக்குதான் நீ அவங்ககிட்ட எதுவுமே கேட்காதேன்னு சொன்னேன். ஆமா, நீ எங்கதான்ப்பா போன? அம்மா, என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லம்மா. ராத்திரி ஹாஸ்பிட்டல்ல தங்க ஆள் இல்ல. நான் தங்க வேண்டியதா போச்சு. ஏன் தொண கேள்வி கேட்டு சாவடிக்கிறீங்க மனுஷனை? பாத்தீங்களா, நான் கேட்டதுனால தானே பதில் சொல்லிட்டு போறான். அம்மானாலே எல்லா பிள்ளைக்கும் தனி மரியாதை தான். அடி போடி, அவன் மதிச்சு பதில் சொல்லிட்டு போனானே, அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும். உங்ககிட்ட போய் சொன்னேன் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது துணி துவைக்கணுமா? என் துணியை ஒன்று துவைக்க வேண்டாம். முதல்ல உன் பிள்ளையோட மனசை துவைக்கிறதுக்கு உண்டான வழியை பாரு. இது என்ன பில்லுன்னு பாருங்க. பில்லா? என்ன பில்லு இது? அது வேற ஒன்றும் இல்லடி. உன் புள்ள நேற்று ராத்திரி பார்ல குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருந்திருக்கிறான். அதுக்கு உண்டான பில்லு. அதை மாற்றி ஃப்ரெண்ட்ஸோட தங்கியிருந்தேன்னு சொல்லி நம்மகிட்ட போய் சொல்கிறான். சொல்லட்டும், என் மனசு நோகக்கூடாதுன்னு தானே போய் சொல்லியிருக்கான். அது எப்படி? புள்ள பிறக்கிற வரைக்கும் பொம்பளைங்கள்லாம் அறிவோடு இருந்துட்டு புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் இப்படி மாறிடுறீங்க? ஒருவேளை உங்க மூளையெல்லாம் சேர்த்து தான் இப்படி பிள்ளையா பிறந்திருக்கோ? வந்து பிறக்கிறது எங்க மூளை இல்ல, உங்க மூளை. இதை யாருமே நம்ப மாட்டாங்கடி. மூளை இருக்கிற எந்த ஆம்பளடி கல்யாணம் பண்ணிக்கிறான்? அப்புறம் எப்படி புள்ள பிறக்கிறது? சொல்லு. இது என்னங்க இது? பட்டுப்புடவை பில்லு 4000 ரூபாய் போட்டிருக்கு. அது எப்படி? எந்த பாஷா இருந்தாலும் பொம்பளைங்க புடவை பில்லை மட்டும் கண்டுபிடிச்சிடுறீங்க. பில்லு இருக்கு, புடவைய காணோம். வாங்கியிருப்பாண்டி, அது உனக்கு வாங்கல, அதான் இங்க காணோம். என்ன டிஸ்கஷனுங்க? ஏன்பா, இது தேவையான பேப்பரா? பட்டுப்புடவையாப்பா? ஆமா, பட்டுப்புடவை தான். வாங்கி ஆபீஸ்லயே வச்சிட்டியா இல்ல பைக்ல இருக்கா? கொடுத்துட்டம்மா. கொடுத்துட்டியா? ஆமாம்மா, கொஞ்ச நாளாவே சோகமா இருந்தா சரி அவளை சமாதானப்படுத்தலாமேங்கிறதுக்காக வாங்கி கொடுத்தேன். இளவரசிக்காப்பா? என்னப்பா கேள்வி இது? வேற யாருக்கா வாங்க போறேன்? நினைச்சேன். நல்ல காரியம் பண்ணிட்டடா மோன, நல்ல காரியம் பண்ணிட்டேன். ஏன்பா, இது எங்ககிட்ட நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்களும் சந்தோஷப்பட்டிருப்போம். இப்பதான் சந்தோஷப்பட. என்ன கெட்டு போச்சு? இளவரசி. ஹலோ,
நீங்க வாங்கி கொடுத்த பட்டு புடவைல டேமேஜ் இருக்குங்க. என்னது வாங்கி கொடுத்த புடவைல டேமேஜா? ஒரு நிமிஷம் இரு. ஏமா புடவையில டேமேஜ் இருந்தா மாத்திக்கலாம்ல? மாத்திக்கலாமே. இது புடவையில டேமேஜ் இருந்தா மாத்திக்கலாமா? எப்ப போலாம்? அது ஈவினிங் போலாமே. சாப்பிட்டாச்சா? இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கேன், இனிமே தான் சாப்பிடணும். சாப்பிடும்போது என்ன நினைப்பீங்களா? ஏய் இது என்ன கேள்வி? எப்பவுமே நான் நினைப்பா தானே இருக்கேன். போய் சத்தியமாப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு புறையேறும், அப்போதான் நம்புவியா? சும்மா போய் சொல்லாதீங்க. இரு, நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். இரு, அம்மாட்டே கொடுக்குறேன். அம்மா, நான் எப்போ அவன் நினைப்பா தான் இருக்கேன், சொல்லுங்கம்மா. நான் எப்படிப்பா பேசுறது? சும்மா சொல்லுமா. கார்த்திக் எப்பவுமே ஓ நினைப்பாதாமா இருக்கா. ஆமா, போதும் கொண்டா. இப்போ நம்புறியா? ரொம்ப தைரியம் தான். அம்மா விட்டு பேச வைக்கிறீங்க. ஐயா யாரு? நானும் அதே தைரியத்தோட உங்க வீட்டுக்கு வரவா? ஐயோ, ஆள விடுமா, பிரச்சனை பண்ணிடாத. பயந்துட்டீங்களா? பின்ன பயப்படாம. என் குடும்பம் உங்ககிட்ட தானே இருக்கு. ஈவினிங் வரீங்களா? ஈவினிங் பார்க்கலாம். ஆமா, கண்டிப்பா வரணும் செல்லம். எடுங்க. வா காமாச்சி. இந்தாங்க, இதை கொஞ்சம் பிடிங்க. சரி. வாமா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா வேலை செய்யற உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வேலையை விட்டு நின்னுட்டா நாங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? என்னம்மா பண்றது, என்னால ஓடி ஆடி முன்ன மாதிரி வேலை செய்ய முடியல. இது ஒரு காரணம்னு சொல்லு. 60-70 வயசுக்கு மேல நல்லா உழைச்சிட்டு இருக்கிற பொம்பளைய நான் காட்டட்டா? அது சரி, மனசு இருக்கணும், இல்ல தேவை இருக்கணும். ஆமா, இது யாரு? இவ என் சிநேகிதி, பேரு இந்திரா. வணக்கம். ஆர்டர் கொடுக்க வந்திருக்காங்களா? இல்லம்மா, வேலை கேட்டு வந்திருக்கா. வேலைன்னா அவர் தான் முடிவெடுக்கணும். இருங்க, அவர்கிட்ட நான் சொல்றேன். மோர் ஏதாவது சாப்பிட்றீங்களா? பரவாயில்லம்மா, இருக்கட்டும். இருங்க, அவரை கூப்பிடுறேன். இவங்க தான் முதலாளி அம்மா, பேரு லட்சுமி. பேருக்கேத்த மாதிரி மகராசி. இவங்க புருஷ வருவாங்க பாரு, ஐயோ இந்த அம்மாவுக்கு எதிரு சரியான சிடுமூஞ்சி. வணக்கங்க. என்ன வேணா? நல்லா இருக்கீங்களா சார்? நீ வேலையில இருந்து நின்னுட்டா நான் நாசமா போயிருவேன் நினைச்சியா? வந்த விஷயத்தை சொல்லு. இவ என் சிநேகிதி. அவளுக்கு வேலை வேணுமா? அதுக்கு நீ சிவாரிச்சா? ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், 2 பொம்பளை பிள்ளைங்க வேற இருக்காங்க. நீங்க வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உபயோகமா இருக்கும். இவ குடும்பத்துல கஷ்டப்படுறதுக்காக இங்க வந்து என்ன கஷ்டப்படுத்தணுமா? ஆளை பார்த்தா வேலை செய்யற மாதிரி தெரியலையே. வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல, கிளம்புங்க. அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. என் இடத்துல நான் சொல்லாம வேற யார் சொல்லுவா? என்னங்க? என்ன? கொஞ்சம் இங்க வந்துட்டு போங்க. இது ஒரு இம்சை, கிளம்புங்க. என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? அப்ப வேலை இல்லையா? கொஞ்சம் பொறுமையா இரு, இப்ப நடக்கிறது என்னன்னு பாரு. அத மூஞ்சில் அடிச்ச மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது மட்டுமா, இப்ப எப்படி பேசிட்டு போறாரு பாத்தியா? பரவாயில்ல, கூட பிறந்த பொறப்பா நினைச்சுக்கிறேன். வேலை கிடைக்கும்ல. கவலைப்படாத, கண்டிப்பா வேலை வாங்கி தரேன். வராங்க. சரி, உனக்கு என்ன வேலை தெரியும்? நல்லா சமைப்பாங்க. வேலை உனக்கா அவளுக்கா? பேச தெரியாதா? பேசுவேன் சார். இப்ப பேசணும். வேலை நேரத்துல இருக்கிற இடம் தெரியக்கூடாது, புரியுதா? சரிங்க சார். சரி, என்னெல்லாம் சமைப்ப? எல்லாம் சமைப்பேன் சார். எல்லாம்னா சிக்கன், மட்டன், கபாப், கைமா எல்லாம் சமைக்க தெரியும்ல? 100 பேருக்கு சமைக்கணும்னா எவ்வளவு பருப்பு வேணும், எவ்வளவு உப்பு வேணும்? கேட்டா சட்டுன்னு பதில் சொல்றது இல்லையா? சரி, 500 பேருக்கு பால் பாயசம் வைக்கணும்னா எத்தனை லிட்டர் பால் வேணும்? இது ஆவறதில்ல. ஏன் சார் மாஸ்டர் வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க? இல்ல, எடுபிடிக்கிட்டான். அதுக்கு இல்ல, அவ்வளவு பெரிய லெவல்ல சமைச்ச அனுபவம் அவளுக்கு கிடையாது. அதான் ஒரு தடவை பார்த்தா பழகிக்குவேன் சார். அந்த அளவுக்கு அறிவாளியா நீ? இது சாதாரண வேலை இல்ல. 500-1000 பேருக்கு சமைக்கணும். உப்பு உரப்பு கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சு, மொத்தமும் கிட்ட பேர் ஆயிடும். இல்லங்கய்யா, பார்த்து நடந்துப்பேன். என் வீடு மாதிரி பாத்துக்கிறேயா? வீடு மாதிரி பாத்துக்கிறேங்கிறதுக்காக வேலை இல்லாத நேரத்துல தூங்கிடக்கூடாது. அப்படி எல்லாம் பண்ண மாட்டேங்க. படிச்சிருக்கிறியா? ஏதோ கொஞ்சம் எழுத படிக்க தெரியும். ரொம்ப சந்தோஷம். நாளைக்கே வேலையில சேர்ந்துரு. ரொம்ப நன்றிங்கய்யா. உன் வேலையை பார்த்துட்டு தான் நான் சம்பளம் முடிவு பண்ணுவேன். என்ன இஷ்டம் இருந்தா இரு. இல்லங்கய்யா, நீங்க என்ன சொல்றீங்களோ அது மாதிரி நடக்கும். சரி, நாளை காலைல 7 மணிக்கெல்லாம் வேலைக்கு வந்துரு. கிளம்பு. ஐயா, நாளைக்கு நான் என்னது? ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப நன்றிங்க. நாங்க வரோம். அம்மா வரேம்மா. வரோங்க. வாடி.
என்ன காமாச்சி, காலையில 9ல இருந்து 5 மணி வரைக்கும் தான் இருக்க முடியும்னு சொல்லணும், அதுக்குள்ள தடுத்துட்டியே. அத மட்டும் சொல்லியிருந்தா உனக்கு வேலையே கிடைச்சிருக்காது. ஆனா என்னால அப்படிதானே வர முடியும்? இவர் 7 மணிக்கு வர சொல்லிட்டாரு. நான் அந்த அம்மாட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன், நீ 9 மணிக்கே வா. பிரச்சனை எதுவும் ஆயிடாது இல்ல? ஆகாதுங்கிற தைரியத்துலதான் நானும் சொல்றேன். சில விஷயம் அந்த அம்மா மூலியமா போனாதான் நடக்கும், அதை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி காமாட்சி. இது சாதாரண விஷயம், இதுக்கெல்லாம் போய் எதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு? வாங்க. வரங்க நீ. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு கிளம்பலாமான்னு பார்த்தேன். இல்ல, வீட்டுல இருந்தா பொழுது போகலன்னு பக்கத்து தெருவுல சிநேகிதி வீட்டுக்கு போய் பேசிட்டு இருந்தேன். உள்ள வாங்க. சரி வாங்க, உட்காருங்க. தீபாவும் மனோகரி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் உங்க பேச்சு தான். பரீட்சையெல்லாம் முடிஞ்சிருச்சு அவளுக்கு? பரீட்சை முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷம் SSLC இல்ல ஸ்பெஷல் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் வருஷம் ஃபுல்லா படிப்பு இருக்கே, கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா விடலாம்ல. அவளும் அதான் சொல்றா, லீவ் விட்டு நான் பெருமா வீட்டுல தான் இருப்பேன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கா. வர சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க பாத்துவீங்க. தீபா முன்னாடி வருவா, அதுக்கப்புறம் என் பொண்ணு என்கிட்ட தான் இருப்பான்னு அவன் அம்மாவும் வந்துருவா. அப்புறம் நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? அதுவும் சரிதான். அவங்க வர்றது இருக்கட்டும். இப்ப நான் இங்க வந்தது உங்களை எல்லாரையும் மொத்தமா அங்க வர சொல்றதுக்கு தான். லீலாவுக்கு லீவ் விட்ட உடனே இளவரசி ஒரு 10 நாளைக்கு லீவ் போட சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வரணும். ஏற்கனவே நிறைய லீவ் போட்டாச்சு, திரும்ப அவளுக்கு லீவ் கிடைக்குமான்னு தெரியல. அண்ணி, நான் சொல்ல வந்து உங்களை 10 நாளைக்கு வர சொல்றதுக்காக கிடையாது, மொத்தமா உங்க எல்லாருமே அங்க வர சொல்றதுக்காக தான் சொல்ல வந்தேன். நாங்க இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு காலி ஆகிற மாதிரி இருக்கு. நீங்க அங்க வந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நிம்மதியா இருக்கும். தங்கச்சியும் கூடவே இருக்கா, பேச்சுவார்த்தை அப்படி இப்படின்னு பேசிட்டு ஒரு உறுதுணையா இருக்கும். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. பின்ன என்னதான் சரிப்பட்டு வரும்? காலையில 9 மணில இருந்து 6 மணி வரைக்கும் பசங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க. நீங்க அவரே நினைச்சு வேதனை பண்ணிட்டு இருப்பீங்களா? எங்க இருந்தாலும் அந்த வேதனை இருக்கதானே செய்யும். அப்புறம் என்ன? இல்ல, இளவரசி ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கா, 3 வருஷமா வேலை பாக்குறா. அது நல்ல வேலை. இடம் மாறினா வேலையும் மாறும். போற இடத்துல நல்ல வேலை கிடைக்கணும் இல்லையா? அப்ப இன்னும் அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்லையா? பேசவே விட மாட்டேங்கிறாளே. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? முடியாதுதான், பேசணும். அது வரைக்கும் வேலைக்கு போற விஷயம் இருக்குதானே செய்யுது. அப்புறம் அவ்வளவு தூரத்துல இருந்து காலேஜுக்கு வந்துட்டு போக முடியுமா? அதையும் பார்க்கணும்ல. இத பாருங்க நீ, லீலாவோட படிப்போ இல்ல இளவரசியோட கல்யாணமோ ஏதோ ஒண்ணு முடிஞ்சாலும் ஊரோட வந்து இருக்கிற மாதிரியே பாருங்க. கடைசியா இந்த வீட்டுல தான் அவரோட இருந்தோம். இந்த வீட்டுல இருக்கும்போது அவர் கூட இருக்கிற சந்தோஷம் இருக்கு, அது போயிடுமே. அந்த இன்சூரன்ஸ் கேஸ் விஷயமா வக்கீல ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவர் நம்ம ஊர் தான். கூடிய சீக்கிரமே அந்த பணம் கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். அவரே இல்ல, அந்த பணம் எதுக்கு? அப்படி சொல்லாதீங்க நீ, வீட்டுக்கு பணம் தேவைப்படும்ல. இளவரசியோட சம்பளம் மட்டும் எப்படி பத்தும்? அந்த இன்சூரன்ஸ் பணம் வந்தா ஏதோ உதவியா இருக்கும். ஒரு தடவை வக்கீல் ஆபீஸ் கூட்டு போறேன், நீங்க வந்து பேசுங்க. நான் என்னத்த பேசுறது? இளவரசியும் மாப்பிளையும் பேசட்டும். சரிங்க, இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இப்போ நான் ஊருக்கு கிளம்புறேன். குழந்தைகளை பார்த்துட்டு போகலான்னு தான் ஆசையாக தான் இருக்கு. ஆனால் இப்போ உள்ள டிராஃபிக்கில் இப்போ கிளம்புனா தான் நைட்டு 10 மணி போய் சேருவேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, இதை கை செலவு வச்சுங்க. எதுக்கு? செலவு இருக்குல்ல நீ. வேண்டாம். என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? நான் என்ன அண்ணியனா? தயவுசெய்து வாங்கிக்கிங்க நீ. அதுக்கு இல்ல, இருக்கிறத வச்சு சமாளிச்சு பழகிக்கிறோம். இப்ப வாங்கினா எப்பவும் எதிர்பார்ப்பு இருக்கும். அண்ணி, எனக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல, என்னால முடிஞ்சதை செய்யறேன். தயவுசெய்து வாங்கிக்கிங்க நீ. உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்குன்னு சேர்த்து வைங்க. உங்க அண்ணன் மாதிரி இருந்துடாதீங்க. அப்படியே அவசரம் தேவைப்பட்டதுன்னா நான் உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். கொஞ்சம் இருங்க, காஃபி போட்டு கொண்டு. என்ன வேண்டாம் வேண்டாம். இப்போ உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் பக்கத்துல டீ சாப்பிட்டேன். இப்போ நான் கிளம்புறேன். இளவரசி லீலா வந்தா சொல்லுங்க. இன்னொரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து வரேன். சரி, கிளம்புறேன் நீ. சரிங்க. தீபாவையும் கூட்டிட்டு வாங்க. சரிங்க நீ, நான் வரும்போது எல்லாத்தையும் கூட்டு வரேன். ஆர்சி புக் இருக்காயா? இருக்கு சார். ஃபைட்ல வச்சிருக்கேன். என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார் வணக்கம் சார். போகாம காசு பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்ல சார், இவனை செக் பண்ணிட்டு இருக்கோம். என்னையா பிரச்சனை? ஆர்சி புக் கேட்டார் சார். எந்த ஏரியாப்பா? அடையாறு சார். என்னையா உன் பேரு? பாஸ்கர் சார். சாவி கொடுத்து அனுப்பியா? இந்தா.
கிளம்பு கிளம்பு. வணக்கம் வா சார். சுப்பிரமணியம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டேன். கணேசன் சொன்னான். ஆமா சார். தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போல. நீ ஏன்பா தலகுனிற? இப்படி கேவலமா நடந்துக்கிற உன் சித்தப்பாவும் சித்தியும் தான் தலகுனினும். சக்தி வேளால எங்க டிபார்ட்மெண்ட்டும் கெட்ட பேரு, உங்க குடும்பத்துக்கும் கெட்ட பேரு. திருட்டு கேஸா? ஆமா சார். கவலைப்படாத, நல்ல வக்கீலா பார்த்தா கேஸை உடைச்சிடலாம். நீ யாரை பார்த்திருக்க? இனிமேதான் சார் பார்க்கணும். என்னப்பா நீ அப்பாவை வெளியே கொண்டு வர வழியை பார்க்காம வியாபாரத்தையே பார்த்துட்டு இருக்கிய? நல்ல வக்கீல்னா நிறைய செலவாகுமே சார். காசுக்கு நான் வேற என்ன பண்ண? ஏற்கனவே ஏன் பிரச்சனையால வெளியே வர முடியாம பாதி வியாபாரம் கெட்டு போச்சு. பாக்கிகளை கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதையும் இழுத்தடிக்கிறாங்க. கையில கொஞ்சம் காசு வந்ததுக்கு அப்புறம் வக்கீல பார்க்கலான்னு பார்க்கறேன். நீ உன்னோட அப்பாவை காப்பாத்த காசுக்காக அலையற. உங்க சித்தி அப்பா வெளியே வராம இருக்கிறதுக்காக காசை வாரி வீசுறாங்க. பேசட்டும் சார். அவங்களால கேஸை ஸ்ட்ராங்கா தான் பண்ண முடியும். காக்கி சட்டை போட்டதால தீர்ப்பையும் அவரால் சொல்ல முடியாதுல்ல. அப்படி சொல்றதா இருந்தா கோர்ட் எதுக்கு? கோர்ட்லயும் பொய்யான சாட்சி ஆதாரங்களை காட்டி தீர்ப்பை வாசிக்க முடியும்னா கடவுள் எதுக்கு? இது எங்க குடும்பத்துக்கும் சித்தப்பா குடும்பத்துக்கும் நடக்கிற பிரச்சனையா நான் நினைக்கல. தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற போராட்டமா தான் நான் நினைக்கிறேன். எப்பவும் தர்மம் தான் சார் கடைசியில ஜெயிக்கும். எது எப்படியோ நல்லது தானா நடக்கும். ராஜசேகர்னு ஒரு அட்வொகேட், என் பேரை சொல்லு, எல்லாம் பண்ணி கொடுத்துருவாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். உன் அப்பாவை வெளியில கொண்டு வர நான் என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். அவர் வெளியில வந்த பிறகு மொத்தமா தேங்க்ஸ் சொல்ல. சரி சார். வரேன். மா வாமா இளவரசி. உள்ளவேமா. சம்பளம் வாங்கிட்டியா? செட்டில்மெண்ட்டே வாங்கிட்டேம்மா. அப்படின்னா சொல்றேன், கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வாங்க. சரி. இந்தம்மா, சித்தப்பா வந்துட்டு போனாரு. இன்சூரன்ஸ் கேஸுக்கு வக்கீல் ஏற்பாடு பண்ணிருக்காராம். அவரும் நம்ம ஊருக்காரரா, ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. ஏம்மா, சம்பளம் வாங்கியாச்சேன்னு கேட்டதுக்கு வேற ஏதோ வாங்கிட்டேன்னு சொன்னியே, என்னது? இதுவும் சம்பளம் மாதிரி தான். ஒரேடியா கொடுத்து கணக்கு முடிச்சிட்டாரு. கணக்கு முடிச்சிட்டாருன்னா வேலை போயிடுச்சுமா. வேலை போயிடுச்சா? ஆமாம்மா, அதான் பழம்லாம் வாங்கிட்டு வந்தேன். இனிமே திருப்பி வேலை கிடைச்சு சம்பளம் கிடைச்சு எப்ப அதெல்லாம் வாங்க முடியுமோ? நீ ஏமா கவலைப்படுற? வேலை போயிடுச்சுன்னு தானே சொன்னேன். இனிமே வேலை கிடைக்காதுன்னு நான் சொன்னேன். பாத்துக்கலாம். அப்ப நீ நாளையில இருந்து வீட்டுல தான் இருப்பியா? வேற வழி? நாளை காலைல 7 மணிக்கெல்லாம் வேலைக்கு வந்துரு. தினமும் வேலைக்கு போய் திடீர்னு வீட்டோட இருந்தா கஷ்டமா இருக்காதம்மா? கஷ்டமா தான் இருக்கும், என்ன பண்றது? ஆனா இப்பதானே அப்பாக்காக கொஞ்ச நாள் லீவ்ல இருந்தேன், அதனால பழகிடுமா. என்ன, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் சீட்ல சேர்ந்தவங்களுக்குலாம் செட்டில் பண்றதுக்காக ஓனர் ஹெல்ப் பண்றதுக்கு கூப்பிட்டுருக்காரு. ஏமா ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்லம்மா. நான் தான் கவலைப்படாதுன்னு சொல்றேன்லம்மா. இல்ல, கவலைலாம் ஒன்றும் படல. கவலைப்படலன்றதே கவலையோட சொல்றேன். இல்லம்மா, இந்த மாச செலவெல்லாம் இருக்கே, அத நினைச்சேன். வேற ஒண்ணும் இல்ல. பாத்துக்கலாம் விடுமா. இதை விட பெரிய வேதனையெல்லாம் பார்த்தாச்சு. இது ஒரு விஷயமா? இந்த பணம் இந்த மாசம் செலவுக்கு போதும். அதுக்குள்ள வேலை கிடைச்சிடாதானே? அதுக்கு இல்ல இளவரசி. என்னம்மா? ஒண்ணும் இல்ல. இல்ல, என்னமோ இருக்கு, சொல்லு. அது இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நினைக்கல, வந்துருச்சு. அத சமாளிச்சு தானே தீரணும். அதான் சொன்னனே. அதுக்கு நானும் வேலைக்கு போனா
ஏன் பயப்படுறீங்க? நான் கோச்சுப்பேனா? குழந்தைகிட்ட ரொம்ப கோச்சுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். வீணா மனசு போட்டு குழப்பிக்காம ஏதோ வேலை இருந்தா போய் பாருமா. இல்லம்மா, நானும் வேலைக்கு போய் சம்பாதிச்சா. வாங்க 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 உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? மாமா வரலையா? அவர் வெளியே போயிருக்காரு. திடீர்னு பார்க்கணும்னு தோணுச்சு, கிளம்பி வந்துட்டேன். வேலைக்கு போயிட்டு வந்துட்டியாமா? வேலை போய் வந்திருக்கேன். அப்படின்னா ஒண்ணும் இல்ல, காஃபி போட்டு கொண்டு வருவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். கார்த்திக் வந்துட்டு போனானாமா? எப்பவும் உங்களை பத்தியே தான் பேசிட்டு இருப்பான். அரை நாள் ஒரு நாள் லீவா போட்டுட்டு இருப்பான். கேட்டா வேலையா முக்கியம், என் மாமனார் குடும்பத்தை பாத்துக்கிறதா முக்கியங்கிறான். வேலைதான் முக்கியம்னு சொல்லுங்க. வேலை இல்லாம போயிடுச்சுன்னா நாளைக்கு உங்களுக்கும் வேலைக்கு போகணும்னு தோண ஆரம்பிச்சிடும். வயசான காலத்துல எதுக்குமா தேவையில்லாத அலைச்சல்? புள்ள சம்பாதிச்சு கொண்டு வந்தானா குடும்பத்தை பாத்துக்கிட்டமான்னு இருந்துடணும். என்ன சம்பந்தியமா? புரிஞ்சா சரி. கார்த்தி உனக்கு பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு சொன்னா, உனக்கு பிடிச்சிருக்காமா? அத எடுத்துட்டு வரியாமா? என்ன புடவை? புரியலையே. பட்டுப்புடவைமா. பட்டு புடவையா? எனக்கு எதுவும் வாங்கி தரலையே. பில்லு கூட பார்த்தேனே நானு. எனக்கு எதுவும் வாங்கி தரல. நான் வீட்டுல இல்லாத போது உன்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாரம்மா? இல்லையம்மா. அப்போ அவன் சொன்னத நான் சரியா புரிஞ்சுக்கலையோ? அப்படிதான் இருக்கும். சரிம்மா, நான் கிளம்புறேன். என்னங்க இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறேங்கிறீங்க? நான் போய் தான் சமையல் பண்ணணும். நான் போயிட்டு வரேன் இளவரசி. போயிட்டு வர சமையல். சரிங்க. என்னம்மா அது, இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? அதான் அவங்களே ஒத்துக்கிறாங்கல்லம்மா, தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு. வயசாயிட்டாலே தப்பு தப்பா தான் தோணும் இல்லம்மா? உங்க அம்மா போய் இளவரசியை பார்த்துட்டு வந்திருக்கிறா. யார்? இங்கிலாந்து இளவரசியவா? மருமகப்பா. அதுல என்னப்பா இருக்கு? என்னப்பா இருக்கு? உங்க அம்மா தான் இதை சொல்ல சொன்னா. ஏமா, இது ஒரு செய்தி, இதை சொல்ல இவர் ஒரு தூதுவரா? அதுக்கு இல்லப்பா, இளவரசி முகத்துல இன்னும் சோகம் இருக்கே. இருக்க தானமா செய்யும், செத்து போனது அவங்க அப்பா வச்ச. இல்ல, பட்டுப்புடவை கிடைச்ச சந்தோஷம் அவன் முகத்துல துளி கூட இல்லையே. பட்டுப்புடவை கிடைச்சா துள்ளி கூச்சிக்கிட்டா இருக்க முடியும் இல்லையாப்பா? 4000 ரூபாய் புடவை கிடைச்சா பொண்ணும் கூட சிரிக்கும். வெறும் 4000 ரூபாங்கிறது குறைச்சல் நினைச்சிருக்கு நம்ம மருமக. அதனால தாண்டி அதுக்கு அந்த சோகம். இல்லைங்க, நான் அவகிட்ட கேட்டேன். என்னன்னு? என் புள்ள கொடுத்த புடவைய காட்டுமான்னு நான் கேட்டேன். அதுக்கு மருமக என்ன சொன்னா? அப்படி எதுவும் அவர் வாங்கி தரலையேன்னு சொன்னா. அப்படியா சொன்னா? நாம அந்த பில்ல பார்த்தோமே, அப்புறம் வாங்கி தரலன்னா எப்படி? ஒருவேளை இவன் வாங்கி கொடுக்கல என்னமோ. அப்படியாப்பா? கொடுத்தேன்னு தானே புள்ள சொன்னா. இப்ப உங்களுக்கு என்ன தெரியணும்? வாங்கி கொடுத்த புடவை என்னாச்சுன்னு தானே? அதுவா பார்வதி நீ தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, பட்டு புடவை வாங்கினது உண்மை, கொடுத்தது உண்மை. அது டேமேஜ்னு எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்கு. போதுமா? போதும். இதுவே ரொம்ப தெளிவா இருக்க. டேமேஜ்னு எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தத மருமக மறந்துட்டா போல இருக்கு. இல்ல, அது எப்படிங்க மறப்பா? மறப்பானா என்ன கேள்வி இது? அன்னைக்கு புடவை டேமேஜ்னு அவ போன்ல பேசும்போது நீ தானே பேசுன? பேசுனியா இல்லையா? பேசுனேன்பா. அப்புறம் என்ன கேள்வி இது? அப்ப என் மேல சந்தேகம் அப்படிதானே? ஐயோ, அதெல்லாம் இல்லப்பா. உன்னை நாங்க எதுவும் கேட்க கூடாதா? என்ன கேட்டது சரி, அவ்வளவு போய் கேட்டீங்களே, அவ என்னன்னாப்பா? புடவையை காட்டுன்னு தானப்பா சொன்னேன். அதுவும் தானே தப்பு. பெத்த அம்மாக்கே தெரியாம புடவை கொண்டாந்து கொடுத்துருக்கான். அம்மா புடவையில கேட்கறாங்கன்னு நினைச்சுப்பால. நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணி நான் அவமானப்படுத்துறதா இருந்தா இனிமே நான் வீட்டுக்கே வரமாட்டேன். போதுமா? ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. சொல்லாம மனசு எப்படி வலிக்கு தெரியுமா? தப்புதான், நான் செஞ்சது தப்புதான்ப்பா. இப்படி சொன்னா முடிஞ்சு போச்சா? இனி நான் எதுவும் கேட்கல. போதுமா? என்ன கேட்கறது பரவாயில்ல. சரி, இளவரசி கிட்ட இனி நான் எதுவும் கேட்கல. அப்பா மேல சத்தியமா? அப்பா மேல சத்தியமா. சரி, நான் உனக்கு காஃபி போட்டு தட்டுமா? அதெல்லாம் வேண்டாம். என் மேல கோபம் எதுவும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன். என்னதுப்பா? இது இனிமே வேலை விஷயமா அடிக்கடி நான் வெளியூர் போக வேண்டியிருக்கும். அலைச்சல் ஜாஸ்தி ஆயிடுமேப்பா. சம்பளம் ஜாஸ்தி போல் இருக்கு. இல்லன்னா புள்ள எதுக்கடி வெளியூர் போக போகுது இல்லையாப்பா? சம்பளம் போக போக ஜாஸ்தி ஆகும், இப்போதைக்கு இல்ல. அப்புறம் எதுக்குடா ஒத்துக்கிட்ட? ஒத்துக்கலாம், இருக்கிற வேலையும் போயிடும். பரவாயில்லையா? ஏங்க, அவனை ஏங்க எரிச்சல் படுத்துறீங்க? வாங்க. சொல்லவே விட மாட்டாளே.
என்னமோ போங்க. ஆஹா, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே. நான் முதியோர் இல்லத்தை விசாரிச்சு வச்சுக்க வேண்டியதான். மாமா வக்கீல பாத்தீங்களா? பார்த்து பேசிட்டு தான் வரோம். திருட்டு கேஸுங்கிறதுனால ரிமாண்ட் முடிகிற வரைக்கும் ஜாமீன்ல எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரிமாண்ட் எத்தனை நாள்? 15 நாள். கோர்ட் கஸ்டடினா கூட பரவாயில்ல, போலீஸ் கஸ்டடி கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு நாள் லாக்அப்ல இருந்ததுக்கு மிருகத்தனமா நடந்துக்கிட்டாங்க. இன்னும் என்னென்ன பண்ண போறாங்களோ தெரியல. என்ன மாமா இது? பிள்ளைங்களையே அடிச்சு பழக்காதவர் அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இது அழற நேரம் இல்ல. அதுலயும் நீங்க மாமா உங்களை தானே நம்பிட்டு இருப்பாரு. ஆம்பளை அழலாமா? அண்ணா அழாதே. இங்க பாரு, இப்ப அழ வச்சவங்கலாம் கூடிய சீரு கதறி கதறி அழ வேண்டிய நிலைமை வரும்னு. என்னதான் மிரட்டினாலும் நம்ம சும்மா இருந்தோம்னு நினைச்சிட்டாங்களா? ஆனா போலீஸ் அனுப்பி மிரட்டினா ஒதுங்கி ஓரமா உட்காந்துரும் நினைச்சிட்டாங்களா? இங்க பாருங்க, நமக்கு காலம் வரும்னு, அதுவும் கூடிய சீக்கிரமா வரும். அது நாளைக்கே கூட நடக்கட்டும். ஆனா இன்னைக்கு ராத்திரி மிச்சம் இருக்கே. அப்பாவோட உடம்புல வலிய தாங்க தெம்பில்லடா. வாங்க மாமா. வாமா வாங்க. பெரியப்பாவை போய் பாக்குறேன்னு சொன்னீங்களே, பாத்துட்டீங்களா? பார்த்தம்பா. எப்படி இருக்காரு? என்னமா சொல்றது, ஒரு மனுஷனுக்கு ஆயுசுக்கும் போலீஸ் ஸ்டேஷனு, ஜெயிலு, ஹாஸ்பிட்டல்னு இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாதுமா. ஆனா பெருமாள் அண்ணனுக்கு வந்து போச்சு. ஆமா, இந்த செய்திய சண்முகத்துக்கிட்ட சொன்னீங்களா? இல்ல, மாமா இப்ப சண்முகத்துக்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னாரு. அதுவும் சரிதான். அவங்கிட்ட சொல்லி அவன் வீணா எதுக்கு வேதனைப்படணும்? இந்த விஷயம் தென்காசி பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? பெரியப்பாவை வெளியே கொண்டு வர வரைக்கும் இந்த விஷயம் தெரியாம இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் தெரிஞ்ச மட்டும் பரவாயில்லையா? பெரியப்பா வெளியே இருந்தா ஏதாவது பேசி சமாளிச்சிடலாம்ல. இனிமேல் பட்டு சமாளிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. நான் பெருமாள் அண்ணனை பார்த்துட்டு வரும்போது தான் போன் வந்தது. இனி அந்த கல்யாண பேச்சை எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்கம்மா. அவங்க என்ன சொல்றது? இனிமே எங்களுக்கு அந்த சம்பந்தமே வேணாம். மனுஷங்க மேல அடிப்படை நம்பிக்கை இல்லாதவங்க கூட என்ன உறவு வேண்டி கிடக்குங்கிற தொலையிட்டு விடுங்க. சுப்பிரமணிக்கு வேற நல்ல பொண்ணு கிடைக்காதா என்ன? அவர் புரிஞ்ச தெரிஞ்ச ஒரு நல்ல பொண்ணு கண்டிப்பா கிடைப்பா. இப்ப அதுவா முக்கியம்? அப்பா வெளியில வரதா முக்கியம். நீ நான் வரமா. இவ்வளவு கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு பாத்தியா? அதான்க்கா, எனக்கு சிரிக்கிறதா இல்ல அழறதானே தெரியல. சார் வாங்க. சார் இவங்க சார் 5 மாசம் கட்டிருக்காரு. 15,000 தரணும் சார். எல்லாருக்குமே கொடுத்தாச்சம்மா? கொடுத்தாச்சு சார். மற்றவங்களெல்லாம் வீட்டுக்கு வந்து வாங்கிக்க சொல்லியிருக்கேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். சுப்பு சார். ஏமா என்ன பிசுக்கு இல்லாம சுத்தமா கழுவி வைக்கணும், தெரியுதா? யோ இந்த பார், சால்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சரிங்க. உன்னை 7 மணிக்கே வர சொன்னேன்ல, முதல் நாளே இப்படி வந்தா எப்படி? காமாட்சி சொல்றேன்னு சொன்னா. சொன்னா வரும்போதே ரெக்கமெண்டேஷனோட வாங்க. இதுல கண்டிஷன் வேற, 9 மணிக்கு தான் வருவேன், 5 மணிக்கே போயிருவேன்னு.
கொஞ்ச நாளைக்கு தாங்க. பாப்போம் கொஞ்ச நாளைக்குன்னா எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். ஆனா ஒண்ணு, அது வரைக்கும் முழு சம்பளம் தர மாட்டேன். சார் என்ன சாரு, சம்பளத்தை பத்தி பேசும்போது அதிர்ச்சியா இருக்கா? இதே மாதிரி தானே காலையில 9 மணிக்கு தான் வருவேன், 5 மணிக்கே போயிருவேன்னு சொல்லும்போது நான் சாக்கா இருப்பேன். சரி. என்னத்த சரியோ, எனக்குன்னு வந்து வாக்கிதுங்களே. நீங்கெல்லாம் டிகிரி முடிச்சிருந்தீங்க, என்ன முழுங்கி ஏப்ப விட்டுருப்பீங்க. போய் வேலையை பாரு. என்ன இப்படி முடிச்சுக்கிட்டு எப்படி? டேய் பவுனே, வா இப்படி. என்னங்கய்யா? போய் மெஸ்ஸ சுத்தி காமி, அப்பதான் எங்க எல்லாம் வேலை செய்யணும்னு தெரியும். கூட்டிட்டு போ. வாங்கம்மா. வாங்கம்மா, இதான் காய்கறி எல்லாம் வெட்டுற இடம், நல்லா பாத்துக்கோங்க. வாங்க, அடுத்த இடத்த காமிக்கிறேன். இதான் ஸ்டோர் ரூம்மா. கிச்சன்ல எது கேட்டாலும் ஐயா கிட்ட தான் வாங்கி கொடுக்கணும். என்ன எது வேணாலும் கேட்டு வாங்கி கொடு. வா. இங்கதான் எல்லா பாத்திரமும் இருக்கும். கிச்சன்ல என்ன பாத்திரம் கேக்குறாங்களோ அதெல்லாம் கரெக்டா கொண்டு போய் கொடுங்க. என்ன? சரிங்க. பவுனு, நீ போய் வேலையை பாரு. சரிங்க போ. உங்க பொண்ணுங்களுக்கு தெரியாம தான் நீங்க வேலைக்கு வரீங்களாமே, காமாட்சி சொன்னா. ஆமாம்மா. உங்களை பத்தியும் உங்க வீட்டை பத்தியெல்லாம் சொன்னா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. புருஷன் இருந்தாலும் கஷ்டம், இல்லைனாலும் கஷ்டம். என் புருஷன் எங்களுக்காக தான் கஷ்டப்பட்டாரு. எங்களை கடைசி வரைக்கும் கஷ்டப்பட வைக்கல. அவர் இல்லாதான் இப்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நீ கொடுத்து வச்சவ, எல்லாருக்கும் அந்த மாதிரி அமையாதுல்ல. கஷ்டப்படுத்தியாச்சும் அவர் எங்க கூட இருந்திருக்க கூடாதான்னு நான் நினைக்கிறேங்க. அவரு உன்னை நல்லபடியா வச்சுக்கிட்டதுனாலதான் இப்படி தோணுது. இல்லைன்னா தோணி இருக்குமா? அது சரி. ஒரு பொண்ணு படிக்கிறா, ஒரு பொண்ணு வேலைக்கு போறால. ஆமா. உங்களுக்கு இல்ல, அதான் எரிச்சலா வெளிப்படுத்திட்டு இருக்காரு அவரு. அதையே அடுத்தவங்கள்ட்ட காட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவருக்கு தான் என்ன திட்ட மனசு வராதே, அவ்வளோ பாசம். நான் கூட நினைப்பேன், ஒரு புள்ள இருந்திருந்தா அவரும் எல்லாரையும் நல்லபடியா நடத்திருப்பாரோன்னு. ஆண்டவன் எல்லாத்தையும் எல்லாருக்குமா கொடுத்துட்றான். எங்க விதி இது. அதை விடுங்க. உங்க பொண்ணுங்க லீலா இளவரசி தானே? ஆமாங்க. ஒரு நாள் கூட்டிட்டு வாங்க. நீங்க வேலை செய்யறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான். போங்க, போய் வேலையை பாருங்க. சரிங்க. ஏமா மெஸ்ஸ சுத்தி பாத்தியா? பாத்துட்டேங்க. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. வாங்கிக்கிறியா? சார். என்ன சார் மோருன்னுட்டு? வேலைக்கு வந்தியா இல்ல இந்த மெஸ்ஸ விலை கொடுத்து வாங்க வந்தியா? சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இல்ல சார், என்ன வேலை செய்யணும்னு சொல்லல. உனக்கு தனியா அதை வந்து சொல்லுவாங்களா? நீ ஏன் கேட்டு கேட்டுதாமா செய்யணும்? அக்கறை இருக்கிறவங்க அப்படித்தான் செய்வாங்க. அதுக்கு தொழிலை நேசிக்கிறவங்களா இருக்கணும். இந்த மாதிரி பஞ்சத்துக்கு வேலைக்கு வர்றவங்களா இருக்க கூடாது. வரும்போது அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு வாய்களியே பேச வேண்டியது. வீடு மாதிரி நினைச்சுக்குவேன்னு சொன்னேன்ல, உன் வீட்டுல இப்படிதான் சும்மா இருப்பியா? போய் வேலையை பாரு. பா. ஏமா, பாத்திரத்தெல்லாம் நல்ல சுத்தமா தேய்ச்சி கழுகணும். 5 மணி வரைக்கும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்க கூடாது. இத சீக்கிரமா முடிச்சிட்டு இடத்தெல்லாம் கூட்டி பெருக்கணும். புரியுதா? சரிங்க. பாத்துக்கிட்டு இருக்காத, நடக்கட்டும். வணக்கம் சார். வணக்கம். ராஜசேகர் சார் பார்க்கணும். சார் ஒரு கிளைண்ட் கூட பேசிட்டு இருக்காரு. நீங்க யார் சார்? என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. 2 பேரும் ஒரே ஊர்க்காரங்க. சொல்லுங்க சார். கிடையாது. நீ கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் சார். வாங்க கிருஷ்ணமூர்த்தி. சாரி, ஒரு கிளைண்டோட பேசிட்டு இருந்தேன், அதான் உங்களை காக்க வச்சிட்டேன். ஐயோ, அதை பத்தி என்னங்க இருக்கு? பெரிய வைக்கலாம் காத்துட்டு இருக்க வேண்டியதானே? ஆக்சுவலா நேத்தே நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் நான். நேற்று ஆபீஸ்ல லீவு கிடைக்கல. உங்க போனுக்கு பல தடவை ட்ரை பண்ண, பிஸியா இருந்துச்சு. அப்புறம் அந்த கதிரேச ஆக்சிடென்ட் கேஸ் விஷயமா என்னென்ன டீடைல்ஸ் வேணும்னு லிஸ்ட் தயார் பண்ண சொன்னேன். ரெடி ஆயிட்டா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார். ஓகே, நீங்க போங்க. ஓகே சார். எஃப்ஐஆர் காப்பி பார்த்தேன். இது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் கேஸ் தான் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதனால என்ன ஆகும் சார்? இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்களோட வழக்கமான மல்லுக்கட்டுக்கு அப்புறம் தான் நம்ம பணத்தையே வாங்க முடியும். இப்ப அதுக்காக என்ன சார் பண்றது? ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிற குடும்பம், பணம் கொஞ்சம் சீக்கிரம் கிடைச்சா நல்லா இருக்கும். இந்த கேஸை மர்டர் கேஸ்னு மாத்தினா சீக்கிரம் பணம் வந்துடும். அப்பதான் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்களை எதுவும் கேட்காம வாயடிக்க முடியும். பணமும் நம்ம கைக்கு சீக்கிரம் வந்துடும். அப்படி எப்படி சார் பண்ண முடியும்? என்ன சார் நீங்க
இப்பதான் நீங்க என்ன பெரிய வக்கீல்னு சொன்னீங்க. இதெல்லாம் பண்ண தெரியாமல பெரிய வக்கீலா இருக்கேன். இத பாருங்க, இடிச்சவன் முன்பகையோட தான் இடிச்சான்னு சொல்லிட்டு இந்த கேஸ் மர்டர் கேஸா மாத்துறேன். அது என்னோட பொறுப்பு. பொதுவா நாங்க தான் மத்தவங்களை சந்தேகப்படுவோம். இங்க என்னடான்னா நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? ஐயா, அப்படியெல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க சார். அந்த பையனுக்கு தண்டனை கொடுத்துருவாங்கல்ல. அந்த பையனுக்கு தண்டனை கிடைச்சான தகர டப்பா கிடைச்சான நமக்கு தேவை நம்ம கைக்கு பணம் வரணும். அப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க என்னெல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லி டீடைல்ஸ் எடுத்துக்கிட்டு என் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. சார், அது பணம் என் அண்ணன் ஒய்ஃப் பேர்ல தானே கிடைக்கும். சட்டப்படி அந்த பணம் அந்த அம்மா அவங்களோட வாரிசான அந்த 2 பொண்ணுங்களுக்கு தான் போய் சேரும். சரிங்க சார். அப்ப நான் எப்போ வரணும்னு ஃபோன் பண்ணுங்க. நான் அப்போ வந்து பார்க்குறேன். சரி, ஃபோன் பண்றேன். சார், எப்படியாவது பணம் கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். நம்புங்க சார், எப்படியாவது ஒருத்தனை பலி கொடுத்தாவது உங்க கேஸ் நான் ஜெயிச்சு காட்டுறேன். போதுமா? எப்படியும் நீங்க கண்டிப்பா முடிச்சிருவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அப்ப நான் கிளம்புறேன் சார். ஓகே, வாங்க. ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருந்தாரு. ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். பாவம், ஏழை குடும்பம், காசு கஷ்டப்படுறாங்க. நான் தான் அதை மர்டர் கேஸா மாத்தலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். ஒருத்தனை பலி கொடுத்தாவது கேஸை ஜெயிக்கிறது தான் சரி சார். நான் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டீங்களா? பேச்சு என்ன பத்தி இருந்ததுனால தான் கேட்டேன். உங்களை பத்தியா? ஒருத்தனை பலி கொடுக்கணும்னு சொன்னீங்களே, அது நான் தான். ஆக்சிடென்ட் பண்ண சுப்பிரமணி. நீதான் அந்த சுப்பிரமணியா? சாரிப்பா. நீங்க எதுக்கு சார் சாரி சொல்றீங்க? உங்க தர்மப்படி நீங்க நடந்துக்கிறீங்க. எனக்கு அதுல எந்த வருத்தமும் இல்லை. நான் உங்களை தேடி வந்தது என் அப்பாவோட கேஸ் விஷயமா. அந்த கேஸ பலி வாங்கியாவது அவங்களுக்கு முடிச்சு கொடுங்க. என் அப்பா பலியாகாம இந்த கேஸ முடிச்சு கொடுங்க. உன்னை பத்தி நான் வெளியில பேசுறது தெரிஞ்சுமா உன் கேஸை என்கிட்ட தர? ரெண்டும் வேற வேற கேஸ் தானே சார். ஆனா வாதாட போறது நான் ஒருத்தன் தானேப்பா. நான் தான் அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டேனே சார். ஆனா எனக்கு பிரச்சனை இருக்கு. ரூல்ஸ் படி இந்த கேஸ்ல வாதிக்காகவும் அந்த கேஸ்ல பிரதிவாதிக்காகவும் வாதாட முடியாது. அப்படியே முடிஞ்சாலும் இனி அதை செய்ய என் மனசாட்சி ஒத்துக்காது. சரி சார், அப்படின்னா நீங்க அந்த கேஸே நடத்துங்க. நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். இத்தனை வருஷ வக்கீல் தொழில நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் சேர்த்து உன் முன்னாடி என்ன தலைகுனிய வச்சிட்டேன். நடு ரோட்ல நிக்க வச்சு ஃபுல்லா உரிச்சு விட்டா மாதிரி இருக்கு. இங்க பாருப்பா, நீ மனுஷனே இல்ல. இந்த கேஸ நான் எடுத்து வாதாடுறேன். பரவாயில்ல சார், நான் வேற வக்கீல பாத்துக்கிறேன். அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல. நான் வெளியில இருந்து பழி வாங்குவேன்னு சொன்னதை கேட்டு நீ பயந்துட்ட. சே, அப்படிலாம் இல்ல சார். அப்புறம் என்ன, நான் தான் உன் வக்கீலு. தேவைப்பட்டா அந்த ஆக்சிடென்ட் கேஸ்லயும் நான் ஆஜராக போறேன். அப்பா புள்ள 2 பேரையும் விடுதலை பண்ண வைக்கிறேன்ப்பா, யாரையும் பலி கொடுக்காம. அப்போ அவங்களுக்கு யார் சார் வாதாடுவாங்க? அவங்கள பத்தி நீ கவலைப்படாத. நானே வேற வக்கீல ஏற்பாடு பண்ணி இந்த கேஸை முடிச்சிடுறேன். இதுல உனக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? எனக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லை சார். சரி, அப்ப நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க சார். வரோம் சார். ஏற்கனவே உன் மேல அந்த கதிரேசன் வீட்டுல கடுப்புல இருக்காங்க. இதுல அவங்க கேஸ வக்கீல எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னா இன்னும் கடுப்பாயிருவாங்கப்பா. அதான் வேற வக்கீல ஏற்பாடு பண்றேன்னு வக்கீலே சொன்னார்ல. எல்லா வக்கீலும் நம்பிக்கையா தான்ப்பா சொல்லுவாங்க. நம்பின மாதிரி ஜெயிக்கவும் செய்யலாம். அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு பணம் செலவாகும் தெரியுமா? ஆமா, பணத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்க சுப்பிரமணி? என்ன ஏற்பாடு? உனக்கு தெரியாதா என் நிலைமை? ஏதாவது நடக்கும். இந்தாப்பா. என்னது இது? இந்த ஆட்டோட ஆர்சி புக்கு. எனக்கு எதுக்கு கொடுக்குற? கேஸ் நடத்த பணம் வேணும்ல, இதை வச்சு பணத்தை வாங்கிக்க. நான் நடந்தே போய்க்கிறேன், நீ கிளம்பு. இருப்பா, நான் கூட்டி போறேன். இப்ப என்னாச்சு? ஏன் கஷ்டத்தை தீக்க தானே நீ ஆர்சி புக்க கொடுக்குற? ஆமா. ஏன் கஷ்டத்தை தீக்கிறதுக்காக நீ கஷ்டப்படுறேங்கிறியா? இதுல எனக்கு என்னப்பா கஷ்டம்? இதை அடமானம் வச்சா அதை மீட்டு கொடுக்குற தகுதி எனக்கு இருக்கான்னு யோசிச்சியா? கேஸ் முடிகிற வரைக்கும் என்னால இதுக்கு வட்டி கூட கட்ட முடியாது. என்னெல்லாம் நம்பி எதுக்காகப்பா கொடுக்குற? சுப்பிரமணி, நான் தான் கஷ்டப்படுறேன்னா என்னை சுத்தி இருக்கிறவங்களும் கஷ்டப்படணும்னா எப்படி? உனக்கு நான் ஏதாவது செய்யணுமாப்பா? நீ உண்மையிலேயே எனக்கு ஏதாவது செய்யணும்னா என்னை பார்த்து பரிதாபப்படாத. இந்த மாதிரி எதையாவது கொடுத்து என்னை கையால் ஆகாதான்னு ஆக்கிடாத. உன் வேலையை பாரு, சந்தோஷமா இரு. நான் தோண்டு போகும்போது என்னை தட்டி கொடு. அப்படியும் கேட்கலன்னா என்னை திட்டு. அது போதும். அதை விட்டுட்டு என் கூட சேர்ந்து நீயும் கஷ்டப்படுறேன்னு சொல்லாத. ஏன்னா நான் கஷ்டப்படுறதே கஷ்டத்தை போக்குறதுக்காக தான். சரியா? இப்பதானே சொன்னேன். திரும்பவும் எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க? நீ சிரிச்சுக்கிட்டு இருந்தா தான் நான் உன் கூட வருவேன். என்ன சொல்ற? அப்ப மீட்டருக்கு மேல 10 ரூபா கொடு, அப்பதான் நான் சவாரிக்கு வருவேன். சரியா? சுப்பிரமணி, ஒரு விஷயம். என்ன?
ஏகப்பட்ட பணம் செலவாகும். இருந்தாலும் நீ ஏற்பாடு பண்ணுவேன்னு வச்சுக்க. ஆனா உனக்கு மேல பணம் அவங்க கிட்ட இருக்காப்பா. பணத்துக்கு மேல பணம் போட்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்படிலாம் ஆகாது. ஆகக்கூடாதுதான். ஆனா அப்படியெல்லாம் ஆச்சுன்னா என்னப்பா பண்றது? அதனாலதான் சாட்சிக்காரன் காலில் வேறதை விட சண்டைக்காரன் காலில் வேறது மேலுன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணா என்னப்பா? அதான் சித்திக்கிட்ட நான் பேசி பார்த்துட்டேன்ல. உங்க சித்திக்கிட்ட பேசிட்டே சரி, ஆனா உங்க சித்தப்பாட்ட பேசினியா நீ? உங்க சித்திக்கு உங்க அப்பா மேல இருக்கிற கோவம் அளவுக்கு உங்க சித்தப்பாவுக்கும் இருக்கும். ஆனா என்னதான் இருந்தாலும் அனந்த மீன்ற பாசம் இல்லாமலா இருக்கும். அதனால உங்க சித்தப்பாவை வீட்டுல போய் பார்க்கலாம். சித்தப்பா வீட்டுக்கு போனா சித்தி இருப்பாங்களே. அப்போ ஸ்டேஷன்ல அது அவருக்கு பிடிக்காது. போற வர வழியில ரோட்ல மடக்கிட்டா? இன்னும் என்ன யோசிக்கிற? உங்க சித்தப்பாவை ரோட்ல மடக்கிறோம். ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி தடாலடியே கால விழுந்துரு. அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு இந்த மாதிரி தண்டனை சித்தப்பா? மொத்தம் 2 தப்பு பண்ணியிருக்கான் உங்க அப்பா. சண்முகத்தை எஸ்ஐ ஆக்குற விஷயத்துல மட்டும் 2 தப்பு பண்ணியிருக்கான். நான் இந்த கேஸ வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லிட்டு போறதுக்காக வரல. இன்னும் ஏதாவது பைசல் ஆகாத பெரிய கேஸ் இருந்தா அதையும் என் மாமனார் மேல போடுங்க. அவர் மானஸ்தம் பாருங்க.